2025 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 100க்கு 100 எப்படி எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக சேஞ்ச் பண்ண சிலபஸில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா எலிஜிபிள் கொஸ்டின் எல்லாமே அதை பற்றின சிலபஸாக தான் நமக்கு 2025 கொடுத்துருக்காங்க. அதை பற்றின கொஸ்டின் ரிலேட்டடாக நான் ஃபஸ்ட்டு பாட்டு போட்டுட்டேன். இது 2வது பாட்டு. அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 51வது கொஸ்டின்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே போயிடலாம். இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. இருபொருள் ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு 2 பொருள் இருக்கும். இதழ் அப்படின்னா கண்ணோட இமையும் இதழ் தான் சொல்லுவாங்க, உதட்டையும் இதழ் தான் சொல்லுவாங்க. ஸோ இருபொருள் தருகங்கிறதையும் நமக்கு 2025 சிலபஸ் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை வகையை தேர்ந்தெடுத்தல. நீ விளையா அப்படிங்கிறதுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் விடையில அதை உற்றது உரைத்தலை தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது 2வது கொஸ்டின், உற்றது உரைத்தல். இதே கொஸ்டின்ல அடுத்து அவசர குடுக்கை என்ற ஊமையின் பொருளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அவசர குடுக்கன்னா எதையுமே எண்ணி செயல்படாதது தான் அவசர குடுக்க. அடுத்து நெக்ஸ்ட் இருபொருள் தரும் வினை, அதே மாதிரி தான் கேட்டாங்க. ஆறுங்கிறதுக்கு நதியும் ஒரு எண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு எழுதி தருகிறாய் என்றவனுக்கு எனக்கு யார் எழுதி தருவா அப்படின்னு சொல்லுறது வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? ஸோ விடை ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதிலே. அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தது செய்க. அடுத்து வினா முடிஞ்சது. இது விடை. நகர பேருந்து இங்கு நிற்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வழிபோக்கர் கேட்டிருக்கு. அதான் அங்கு நிற்கும் அப்படிங்கிறது, அதோ அங்கு அப்படிங்கிறது, அங்குங்கிறது சுட்டு, அதை சுட்டி காட்டுறது. ஸோ சுட்டு விடை தான் இது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வகை வினா என்பதை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி சொல்லுதல் ஏவல் வினா. நீ போ, என் கடைக்கு போ அப்படின்னு சொல்றது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அலுவலகத்தின் சார்ந்த தமிழாக்கத்துக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2025 சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போய் பாருங்க, சிலபஸில் இருக்குது இந்த பேஜ். ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்கார்டு அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னென்னா ஆவணம். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்னவான தமிழ் சொல் கேட்டிருப்பாங்க. ஹானரி டாக்டரேட் அப்படின்னாக்கி மதிப்புறு முனைவர் பட்டம். அடுத்து ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். இதையுமே நமக்கு கலைச்சொல் கீழே தான் ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அது தமிழ் வேர்டு. நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. காக்கை உட்கார பணம்பழம் போல, பணம்பழம் விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. தற்செயலாக தான் அது உட்காரம், அது பொத்துன்னு விழுந்துரும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸல் இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக நாங்கள் வந்து இங்கிலீஷ் வேர்டு கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக தான். இது வந்து மிஸ்ஸல் அப்படிங்கிறது ஏவுகணை. பசுமரத்தாணி போல என்ற உண்மைக்கு பொருத்தமான பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. பசுமரத்தாணி போலன்னா நமக்கு மைண்டில் அப்படியே நிற்கும், எளிதில் மனதில் பதிஞ்சிடும். ஸோ பந்து உருண்டது எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வினை, உருட்டப்பட்டதுன்னா விரைவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம்னு கண்டறிய. பணம் திருடப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வினை ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. செய்வினை, செய்யப்பாட்டு வினை, அது ரொம்ப கேட்குறாங்க. தொடர் இலக்கணம் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா மேலையும் கேட்டிருந்தாங்க, இப்போயும் கேட்டிருக்காங்க. உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளைவு தொடர். சரிங்களா? சரியான விடை தொடர் வகையை அறிந்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறள் உலகின் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகள், அதாவது பல்வேறு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கேற்ற வினா வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். மேலே விடை கொடுத்துருக்காங்க. வினா இந்த 4 ஆப்ஷனில் 1. உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் தான். இது எந்த நூலுக்கு அடுத்தபடினா பைபிளுக்கு அடுத்தபடி. அது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விடை கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற வினா எழுதணும். அந்த பானையோட வெற்றிடம் நமக்கு பானையோட எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது, இது வந்து 2-3 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 2023-22 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இருவினை இருக்கு, அதோட பொருள் இருந்து சரியான இருக்கு எழுதுகான்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கி 2 முன்ன பின்ன இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், கரெக்டாக இருக்கணும், அதுதான் மேட்ரு அப்படின்னு நான் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே தான். மின்விசிறி பொருத்தி, ஏன்னா பொருத்து அப்படிங்கிறது முன்னாடி வந்துட்டு பொருத்தின்னு சரியாக பொருந்தி உள்ளதா அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்டாகவும் இது செகண்டாகவும் வந்துருக்கும். எப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். லாஸ்ட் உள்ள வேர்டெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும்போதே உங்களுக்கு எது கரெக்டான வேர்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதே மாதிரி சொல்லிட்டாங்க பிணைந்து பிணைத்து. இதில் வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ மேலே உள்ளதுக்காக நமக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும், ஆனால் 4 ஆப்ஷன் தான் இருக்கும் ஆனால் கீழே உள்ளதை பார்த்துக்கோங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. பாம்புகள் பிணைந்தன அப்படிங்கிறது கரெக்டு தான். தாம்புகள் பிணைத்தன அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா? ஆப்ஷன் 1, 4 தான் சரி. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. உணர்ந்தபடி கூறுவது கவிதை. இது வந்து நம்மளுக்கு 24 குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. மனிதனோட எண்ணத்தில் தோன்றுவது அப்படியே சொல்லுது என்னன்னா கவிதை தான். இது அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆனால் 2023 எலிஜிபிளில் கேட்டது தான்.
இதில் எலிஜிபிள் கொஸ்டின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் எலிஜிபிள் கொஸ்டின் 2023 13/5/23 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 24 கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. முறையான தொடர் அமைப்பினை கூறுக அப்படின்னு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் இதுவும் தொடர் இலக்கணம் ரிலேட்டடாக தான். என்ன தொடர்? இந்த தொடரை நம்ம கரெக்டாக எழுதணும். தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடர் அமுக்குதல் அப்படிங்கிறது தான் இது முறையான தொடர்னு சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராகு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு விளையும் இடத்திற்கு அளம், உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்ட், ரெண்டுமே கரெக்டு. அடுத்து அகரவரிசைப்படி எழுத்து ஒரு வடிவம், அழகுணர்ச்சி, ஏழ்கடல், ஊழி, இரண்டல்ல, உரைநடை, ஓலைச்சுவடிகள், ஆரம்பி, இதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வரும், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் என்னது, அதே மாதிரி அகரவரிசை தான் அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க. எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அடுத்தடுத்து ரிப்பீட் அதே பக்கத்துலேயே வரும். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சரிங்களா? ஏன்னா இப்போ அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும், ட்விஸ்ட் இல்லாமலும் இருக்கும். அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு இருக்காங்க. 3வது கொஸ்டின். நெக்ஸ்ட் சரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் தருக. சரி அப்படிங்கிறது வினையச்சம், சரிந்து ஊழ முடியணும், அப்படிதான் வினையச்சம். வேர்ச்சொல்லோட வழி வினையச்சம் கண்டறிக. வேர்ச்சொல்ல வச்சு பாடுங்கிறதுக்கு வினை எச்சம், பாடி, ஈல முடியணும், பாடி அப்படிங்கிறது தான் வினையச்சம். நெக்ஸ்ட் அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரே சேர்க்க. திருவக்கா அப்படிங்கிறது என்னன்னா பொய்கை ஆழ்வாரோட பிறந்த ஊர் தான் திருவக்கா, புக்கில் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பிப்ரவரி 2 உலக ஈரநிலை தான். எந்த நாள்னா உலகத்துக்கே ஈரநிலை நாள் பிப்ரவரி 2. பொருத்தமான இணைப்பு சொல்லை அமைந்த தொடரை எழுதுக. தமிழ் மொழியில் மிக பழமையான மொழி, எனவே தமிழ்மொழி. எனவேங்கிறது தான் கரெக்ட். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக. எனவே ஆகையால் இந்த மாதிரி இணைப்பு சொற்களெல்லாம் நாங்கள் கேட்போம். புது சிலபஸில் 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் இருந்த கொஸ்டின் தான் நிறைய பார்க்கணும். புக்லேயுமே இருக்குது, என்னென்ன கண்டென்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு காலம் தோன்றும். யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே லிங்க்ல ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஓவியத்தின் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இந்த இடத்தில் இருப்பது அமைதி என்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அதற்குங்கிறது தான் இணைப்பு சொற்கள், சரிங்களா? ரெண்டுமே அடுத்தடுத்த கொஸ்டின் இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. நோய் பெருக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வினாச்சொல் லாஸ்ட் எது வரும் அப்படிங்கிறதை கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல் என்ன அப்படிங்கிறது இது அப்பள கேட்ட மாதிரி தான். இணைப்பு சொற்களுக்கு எதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து சொன்னாங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கேட்டிருக்காங்க. இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? எப்படி பாதுகாக்க வேண்டும்? இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது 3மே கரெக்டாக வரும். யாருங்கிறது வராது. நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு வினாச்சொல் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல்க. இந்த இடத்தில் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நிகழ்காலம். மீதி எல்லாமே இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருந்தேன் அப்படின்னா முடிஞ்சிட்டு இறந்த காலம் இதுக்கு வரும், சரிங்களா? இறந்த காலம் வரும். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருப்பேன் அப்படின்னாக்கி எதிர்காலம் வரும். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் அப்படின்னாக்கி இது நிகழ்காலம். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்ந்தெடுத்தது. என் மாமா நாளை வருவாருங்கிறது தான் கரெக்டு. எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்க. எதிர்காலம் தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், அதுதான் எதிர்காலம். நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகன்னு சொல்லியிருக்கான். மணிங்கிறது மேகலையை தான் குறிக்கும், மணிமேகலை. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் வாழை பழம், வாழைப்பழம், குருவி, கூடு, தயிர், சோறு, விளையாட்டு, திடல், இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து விளக்கை. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து? பேச்சு வழக்கு அல்லாத இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து தொடரை கண்டுபிடிக்கணும். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் இல்லாதது எழுதுறது. அடுத்து எழுத்து வழக்காக மாற்றுகன்னு சொல்லலாம். ரொம்ப தொலைவட்டையில் இருக்கேன், நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படிங்கிறது கரெக்டு. இது எல்லாமே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. நான் இந்த கொஸ்டினோட ஃபஸ்ட்டு 50 வாட்டு சொல்லும் போதே சொல்லிட்டேன். அடுத்திருக்க 50மே ஃபுல்லாகவே சிலபஸில் உள்ளது தான், அதாவது 2025 குரூப் 4 சிலபஸில் உள்ளது தான் சொல்லி தான் நான் அதையும் எடுத்தேன். உங்களுக்கு தேவைன்னா அடுத்த கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் பாருங்கன்னு. அடுத்த 50 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறுத்தக்குறியை கேட்டிருக்கானா எது சரியானது? அந்தோ இயற்கை அழிகிறதே. அந்தோங்கிறதுக்கும் ஆச்சரியக்குறி தான், இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதுக்கும் ஆச்சரியக்குறி தான். இது வினா வராது. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள சரியான தொடரை நிறுத்த குறியிட்டு இடப்பட்டுள்ள தொடரை தேர்வு செய்யுங்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்ட். ஏ ஆப்ஷன் தான். ஊர் பெயர்களோட மரபு கும்பகோணம் குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மயிலாப்பூர் மயிலை, திருச்சி
திருச்சிராப்பள்ளி திருச்சி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்தலுக்கு அதுவே இதுவும் வந்து எதோடது தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி ஊர் பேரோட மருவுதான். மன்னார்குடிக்கு மண்ணை கரெக்ட், உதகமண்டலம் உதகை கரெக்ட், திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்ட், புதுக்கோட்டை புதுகை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி களப்பற்று தொடரே எழுதுக அப்படிங்காங்க. விருட்டி எடுத்து விழிக்க வைத்து வையம் வியக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்லர் அப்படின்னா ஆங்கில சொல்லிக்கிணையான மாலுமி. கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதிலே பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னாங்க. கணினித்துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முடிஞ்சுது. இதோட இந்த கொஸ்டினோட கண்டென்ட் முடிஞ்சது. இதுதான் உங்களுக்கான 2025க்கான குரூப் 4 மாடல் கேட்ட ஒரு மாடல் கொஸ்டின். இது போக நிறைய இருக்குது. இது ஒரு பாட்டு தான் சரிங்களா. ஆனால் இந்த பாட்டிலே உங்களுக்கு 100 கொஸ்டினுமே 100 சிலபஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. எதுவுமே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடையாது. ஒரு கொஸ்டின் மட்டும்தான் புக்கில் இருந்து உள்ள கண்டென்ட்டாக உரைநடையிலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே பிறமொழி சொல்லு, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லு, தொடர் இலக்கணம், வினா விடை, அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லுக்கு அப்புறம் அலுவலக சொல் சார்ந்த கலை சொற்கள் திருத்துறது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் படிக்காமலே புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்காங்க. சீனியர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அட்டை டு அட்டை ஃபுல்லாக முன்னிருந்து பின்னிருந்து முன்ன அப்படின்னு எல்லா பக்கமும் படித்து மைண்டில் கரைச்சி கொடுக்காங்க. இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட படிக்கிறவங்களுக்கு கூட சேர்ந்து நிறையா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.